அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் யார்? இந்த உலகம் யாருடையது? இந்த மனிதன் யாரால் படைக்கப்பட்டான்? இந்த உலகத்தில் இருக்கின்ற இயற்கைகள் யாரால் படைக்கப்பட்டவை? வானம், பூமி, நட்சத்திரம், சந்திரன், சூரியன் மற்றும் பிற கோள்கள், இவைகள் அனைத்தும் ஒரே கோட்டில் சுற்றி வருகின்றது. பூமியை சுற்றி வருகின்றது. சந்திரன் மாதத்திற்கு 28 நாட்கள் பூமியை சுற்றி வருகின்றது. சூரியன் வருடத்திற்கு 365 நாட்களும் சுற்றி வருகிறது. இவைகள் அனைத்தும் யாரால் உருவாக்கப்பட்டவை? அல்லாஹ் எங்கே இருக்கின்றான்? அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹ் யாரும் அவனுக்கு இணையானவர்கள் இல்லை. ஹய்யுல் கய்யூம், ஆதியும் அவனே, முடிவும் அவனே. அவன்தான் முதலில் தோன்றியவன். அவனே இறுதி வரை எப்பொழுதும் இருக்கின்றவன், எப்பொழுதும் வாழ்கின்றவன். ஹய்யுல் கய்யூம். அவனுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. எப்பொழுதும் வாழ்கின்றவன் தான் அல்லாஹ். அவன் 7 வானங்களை தாண்டி அவனுடைய சமாவாத், அவனுடைய தர்பார் இருக்கின்றது. அவனுடைய குர்சி அங்குதான் அமர்ந்திருக்கின்றது. அவன் அங்குதான் அமர்ந்திருக்கின்றான். யூனிவர்ஸ் என்று கூறுகின்றோம். இந்த உலக மண்டங்களை எல்லாம் தாண்டி தான் அவன் இருக்கின்றான். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு எதுவும் இணையாகாது. அவனுடைய படைப்பினங்களை எல்லாம் தாண்டி அவன் தனித்தவன். அவனுக்கு பிள்ளைகளும் கிடையாது, அவனுக்கு தாய் தந்தையர்களும் கிடையாது. ஆகவே அல்லாஹ்வுடைய மகிமை அவனுடைய 100 பெயர்களால் அவனுடைய தன்மைகளை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் மனிதர்களை முதலில் உருவாக்கும் போது மண்ணில் படைத்தான். உயிரினங்களை எல்லாம் உலகத்தில் படைத்திருக்கின்றான். அவனுடைய இரக்கம் மேலானது. அவன் அர்-ரஹ்மான் அர்-ரஹீமாக இருக்கின்றான். மாலிக்காக இருக்கின்றான். இந்த உலகங்களின் மாலிக்காக இருக்கின்றான். மாலிக்கி யௌமித்தீன்.